ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. அவங்க அம்மா பிளஸ் நம்ம மைதிலி பையன் எல்லாரும் வந்தாங்க. அவங்க எங்கேயுமே வெளில கூட்டு போகல நம்ம. ஸோ அதனால ரொம்ப டெரர் ஆயிட்டாங்க 3 பேரும். நேற்று வந்து என்ன சொல்றது, பயங்கர டெரர் ஆயிட்டாங்க 3 பேரும். சரி ஓகே இன்னைக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம எங்க போறதுன்னு இப்ப வரைக்கும் ஒரு ஐடியா வரல. ஆனா அவங்க எங்கெங்கெல்லாம் சொல்றாங்களோ எல்லா பக்கமும் கூட்டு போயிட்டு நைட்டு கூட்டு வந்துட்டு அவங்க ஆத்மான்ற பாருங்க சாந்தம் அடைவாங்க. அதனால கூல் பண்றதுக்காக நம்ம இப்போ கூட்டு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி எங்க போறோம், என்ன பண்றோம், எது பண்றோம்ன்றது பாக்கலாம். இங்க சென்னைக்கு வந்ததுதான் நான் கேக்குறேன். சென்னைக்கு வந்தது எப்ப? மகாபலிபுரம் போனோம். நம்ம வந்த புதுசுல வந்தா அதுக்கப்புறம் இப்பதான் வராங்க ஃபேமிலி. இப்பவும் அவங்க வீட்டுக்காரர் வர முடியல. இல்ல 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதுதான் அது வந்து என்னன்னா, அப்ப வந்து ஃபேமிலியோட வந்தாங்க அவங்க வீட்டுக்காரோட. இப்ப அவங்க வீட்டுக்காருக்கு வரணும்னு தான் ஆசை. இருந்தாலும் அவங்க தம்பி இருக்கனால தம்பி தான் முதல்லன்ட்டாரு. அதுதான் ஸ்டெஃபி கல்யாணத்துக்கு. விபிஷ்ணா, பாட்டி பக்கத்துல உட்கார்றாங்கன்னு ஏன் பயந்த? பாட்டி சார் உடைஞ்சு விழுந்து என் மேலேயே வந்து விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு பயந்தியா? நான் நினைச்சேன் நீ ரொம்ப நேரம் சாப்பிடாம வச்சிருந்தீங்கன்னா பாட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்னு பயந்துட்டியோன்னு நினைச்சேன். மட்டன் பிரியாணி. பிரியாணிக்காக யார் என்னென்னமோலாம் தியாகம் பண்ணுவாங்கப்பா. நீதான்ப்பா பிரியாணிக்காக செம்ம கண்டென்ட் ஃப்ரெண்டு. வீடியோ காட்டுறதுக்குள்ள எடுத்து வாய் உள்ள விட்ட பேபிமா அம்மா டைட்டில். ஆமா கோலா உருண்டை. ஆனா நீ ஒருத்தி தான்ப்பா எனக்கு தெரிஞ்சு பிரியாணிக்காக என்னென்னலாம் பண்ற பாருப்பா. ஏன் தட்டு எம்டியா கிடக்குது. இப்ப நான் சாப்பிடுவேன்ல. எப்படி பேரு வாயே திறக்காம கோலா உருண்டை வச்சு முக்குது. அக்கா பீஸ் அதிகம் சாப்பிடாது. ட்ரெஸ் எடுக்கு ட்ரெஸ் எடுத்துக்க போதான் பாப்பா. இதெல்லாம் வேணான்னு நீ வலையில எடுத்துக்கோ. எடுத்துக்கோ வலையில. 2 பேருக்கு சேர்த்துதான் இது. நாங்க 2 இல்ல வேணாம், நீ நிறைய சீட் பண்றியா. 2 பேருக்கும் சேர்த்துன்ட்டு நீ டப்பால போட்டு எடுத்து வச்சிடுற. வேட்டை பல மாசம் பல நாட்கள் கழிச்சு பர்ச்சேஸே வரல. பைத்து முடிச்சிச்சு. இப்ப என் தங்கச்சி இருக்கும். எப்படியும் அவளை வந்து அவர் நிறைய நாளும் கேட்டுனே இருந்தா. எங்க வந்தாலும் சவுகார்பேட் போனா எனக்கு வீடியோ கால்ல வாம்பா. சரின்னு சொல்லிட்டு வருவேன். ஆனா இங்க வந்து அவளையே மறந்துடுவேன். இன்னைக்கு சவுகார்பேட்ல எடுத்துட்டு வந்து இறக்கி விட்ட. அதனால குறுக்கிய நடுக்கியும் ஓட போறா. அதனால அவ இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எனக்கு வேணுங்கிறதுல எடுத்துட்டு இருக்கேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ உங்க அம்மா கேக்குற டி நகரை காட்ட மாட்டேன். ரன்னிங்லயே காமிச்சு கூட்டு போயிடுவேன். காட்டுவேன். பட் ஆனா இங்க நிறைய கிளிப்ஸ் எல்லாம் நிறைய சென்டர் கிளிப்ல எனக்கு வேணும். அதெல்லாம் நிறைய இருக்கு. இல்ல சவுகார்பேட்ல நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா டி நகர்ல வேலையே இல்லையே. இல்ல டி நகர்ல எங்களுக்கு வேலை இருக்கு. நீ பனானா கிளிப் கேட்க அதுல நீங்க பா பாருங்க வெள்ள இங்க பா. எனக்கு எங்க கிளிப் கேக்குறாங்க. நல்லா இருக்கா கிளிப்ஸ்? நீ என்ன சொல்ற? இப்ப ஆக்சுவலி எனக்கு வந்து கன்னடம் புரியாது. ஓகேவா? இதை தூக்கின்னு போயிடலாமா அப்படின்னு நீயும் உங்க அக்காவும் பிளான் பண்ற மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. அது தெரியுது. பட் ஆனா உங்க பாஷையில வந்து உங்க பாஷை தெரியாதவங்க நோட் பண்ணும்போது என்ன தூக்கின்னு போயிடலாமான்னு பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு சொல்றேன். ஏற முடியலையா? குட்டி சார் இருந்தா எடுத்து போடும் ஸ்டெப்ல. சிம்ரன் வந்து இந்த ஸ்டெப் ஏற முடியலையாமா, அதனால சிம்ரன் வெளியிலயே கையை கட்டி நின்னுறாங்க.
ஒரு குட்டி சேர் இருந்தா போடுங்கப்பா. நீ போ வேலை அந்த கடை அவ்வளவுதான் ஓவர். நம்ம கிளம்புறோம், அடுத்தது பாத்துக்கலாம். ஓகே, வேற வேலையே இல்லையாப்பா? நான் கேட்க வேண்டிய கேள்வி, இப்ப எங்க வந்திருக்கீங்க? 7 கழுத வயசுல கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் மேல் கொண்டு வர மாட்டேங்குது. சவுகார்பேட் சுத்திட்டோம். சவுகார்பேட் எங்களுக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் இந்த சவுகார்பேட் ஏன் பிடிக்கலன்னு தெரியல. போனியே என்ன வாங்கின? ஒண்ணுமே வாங்கல. சவுகார்பேட்ல எல்லாமே நல்லா காஸ்ட்லியா இருக்கு. ஏய் ஆமா, அது வந்து காஸ்மெட்டிக்ஸ் தான் வாங்கிருக்கோம், இன்னும் Dress வாங்கல. அக்சஸரீஸ், காஸ்மெட்டிக்ஸ் இல்ல, அக்சஸரீஸ் வாங்கியிருக்கோம். இப்ப Dress அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புதுவிதமான வீடியோ பார்க்க போறீங்க. காரை நம்ம வேற ஒரு பக்கம் வந்து எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு நடக்க போறாங்க. அம்மா சிக்குமுகு பெத்த நாங்க நடந்துருவோம். எங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. இங்க வேற இது ஒரு பீஸ் சிக்குமுகு பெத்தமுகு அம்மா, அப்புறம் பிபிஷ்னாங்க என்னது இது, குட்டி 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 முகு. ஓகேவா, பேரன், அதனால குட்டி 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 முகு பேத்தி. அது நடக்கும், பிரச்சனை இல்லை. எப்போ வரைக்கும் பாப்பா நடக்கும்னா அவளுக்கு வாங்குற வரைக்கும் அவ பிரிஸ்கா நடக்கும். வாங்கி முடிச்சோன்னா சொங்கி, சரி இதுக்கப்புறம் நம்ம என்னதான் கர்ணக்கழகா தேய்ச்சிக்கினாலும் வாங்கி தர மாட்டாங்கன்னு சொங்கிடும். இப்ப போயிட்டு இப்ப நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்க தவிர அம்முலுக்கு ஆப்போசிட்ல நம்ம விட்டுருக்கோம் காரை. ஓகேவா, எங்க நீ கேஞ்சுது போ 50 meters நோ பார்க்கிங். யார் இது, இவரு தான் போட்டிருக்காரா இல்ல கவர்மெண்ட் போட்டிருக்காங்களா? குழப்பா போச்சு. ஒரு வாட்டி ஓடி அந்த பொக்கி போட்டு மாட்டிடுவாங்க. இந்த இடம் வழி நல்லா இருக்குப்பா பாக்குறதுக்கு. ரீல்ஸ் எடுப்போமா? இந்த டான்ஸ் இங்க எடுத்துருவோமா? அந்த நாங்க ரீல்ஸ் பிராக்டிஸ் பண்ணி எடுக்கவே இல்லப்பா. எடுக்கிற மாதிரியே இல்லல்ல இன்னைக்கு. ஏய் என்ன பண்ணுகிற நீ? சென்னையில சென்னையில எப்படி ரோடா பொறுக்கிட்டு இருக்குதுங்க பாருங்க. இல்ல நான் கடக்கடையா இத்தனை நாள் அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்த கால்ல இருந்து சலங்க ஒலியை தட்டி விட்டா மாதிரி கயிற்று கட்டை அவுத்துட்டு ரெண்டும் வந்துருக்குது. என்ன போறாங்க, சும்மாவே அதான் எடுத்துன்னு தெரியும். ஏன் என்னது அது? மான்ஸ்டர் எக்ஸல், அதாவது உங்களுக்கு எம்ல இருந்து எக்ஸல் சைஸ். எம்ல அதுதான் சைஸ். எக்ஸல் எம் எடுக்கிறீங்க. வெச்சு காட்டு பாப்பா. பாப்பா வெச்சு காட்டு. ஆனா நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வேணாம் பாப்பா, ஓல்டு ஃபேஷன் இதெல்லாம். அப்ப மாப்பிள்ள வரும்போது இவன் மட்டும் தான் புது ட்ரெஸ் போடுவாங்க. புது ட்ரெஸ் போடுவேன். மாப்பிள்ள வரும்போது நீங்க ஓகே. அப்ப எனக்கு புது ட்ரெஸ் இல்லாம செருப்பு வேணும், வாட்ச் வேணும், வளையல் வேணும், செயின் வேணும். எனக்கு தெரியுமா? இல்ல 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 வரேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டா அவர் பேங்க்ல போயிடுவாரு. இல்ல இல்ல கரெக்ட் தான். நீங்க எல்லாம் வாங்குவீங்களா? ஒரு 2 வாட்டி நான் தாக்கு பிடிப்பேன். 3வது வாட்டில இருந்து மாப்பிள்ள சொல்லுவாரு, யாரும் அங்க கோமணத்தோட ஓடுறாங்க, யார் அது அப்படின்னுவாரு. கச்சல் திரும்பி பார்த்தா அது நானா தான் இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஆமா பல வர நேரம் மண் மணக்குதுன்னு பாடி பாடல. வெற்றியா? வெற்றி வந்துருச்சா? முடிஞ்சிச்சா? ஓவரா? இல்ல இல்ல நமக்கு நமக்கு தேவை. எங்கேயா என்னடா என்னடா
guys. Hi guys. போ ஏய் பில்லு 15,000 ரூபா வந்துருக்கும். ஒரு கட்டப்பை கொடுக்க மாட்டாங்களா? அவ கோயம்புத்தூர்ல பண்ணலாமா? The next day. இன்னைக்கு வந்துட்டு அவ ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அவளும் வாங்கியிருக்கா நிறைய விஷயங்கள். அது என்ன அப்படிங்கறது 1 by 1 காட்டுறேன். ஃபர்ஸ்ட் விபிஷ்ணா. விபிஷ்ணா உன்னோட டாய்ஸ் எங்கடா? டாய்ஸ மறந்துட்ட பாரு நீனு. முக்கியமான விஷயமே இதுதான். இத மறந்துட்டான். வாங்கிட்டு வந்ததுல இருந்து அவன் தூங்கவே இல்ல. விடிய விடிய இதையே ஓட்டிட்டு இருக்கான். ஆனா கம்மி அவன்லாம் கம்மியா. நானே கேட்டேன் என்னடா காலையில எழுந்து ஓட்டுவேன்னா உட்காந்து பலாப்பழம் சாப்பிட்டுக்கிற அப்படின்னு. பசிக்குது அப்படின்னா பலாப்பழம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால நேத்து சவுகார்பேட்லயும் வாங்கி கொடுத்தேன், டி நகர்லயும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வச்சு காலையில சாப்பிட்டு உட்காந்துருந்தாரு. இது ஏதோ புல்லட் மாதிரி. இது என்ன மிஷின் கன்? மிஷின் கன். இது வந்து லாஸ்ட் வீடியோலயே பாப்பா வீடியோல சொல்லியிருக்கேன் நானு. பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வார் மூவில டைகர் ஷெரப் வந்து ரித்திக் ரோஷனை காப்பாற்றும் போது எடுத்துன்னு வந்த வண்டி இது. இத அப்படியே மினிமைஸ் பண்ணி நம்மால் வாங்கிட்டாரு. ஹாப்பியா? என்ன அவனை காட்டு. இல்ல இதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு அவங்க புல்லட். ஆமா, அந்த புல்லட் எடுத்து உங்களுக்கு காட்ட போறான். உனக்கு பிடிச்சிருக்காரு? அப்புறம் வந்து சார் சைக்கிள் கேட்டிருக்காரு. இப்ப பெரிய பையன் ஆயிட்டான், அதனால சைக்கிள் கேட்டிருக்காரு. சைக்கிள் இங்க இருந்து எடுத்துன்னு போக முடியாது அப்படிங்கறதுனால நான் கேஷ கொடுத்துறேன், நீ உங்க ஊர்ல போய் உனக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சைக்கிள் வாங்கிட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்து எனக்கு அனுப்பணும். நான் வந்து வீடியோல ஆட் பண்ணுவேன். ஓகேவா? மறக்க கூடாது. எங்க அப்பாவும் இருப்பாரு. அப்ப நீ எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா? விபிஷ்ணா சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிள வந்து போட்டோவோ வீடியோவோ எடுத்து அனுப்புவான். அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். ஓகே ஓகே. இந்தா எத்தி மணி இருக்குது. எத்தி பேக் பண்ணி மடுக்கு ஓலைய நாளை எத்தினோ பேக்கல அதெல்லாம் கலவாங்க முடிக்கும். நெக்ஸ்ட் வந்து விபிஷ்ணாக்கு வாங்கின ஷர்ட். இது பெரியப்பாவும் விபிஷ்ணாவும் ஒரே மாதிரி ஷர்ட் வச்சிருக்காங்க. பெரியப்பா வந்து வெள்ளை கலர்ல வச்சிருக்காரு. இவன் வந்து இந்த பச்சை கலர்ல மஞ்சள் கலர் இல்லையா, இது மஞ்சளா பச்சையா, இது நியான் நியான் நியான். இது என்னது? நியான் ஃப்ளோரசன்ட் கிரீன். நியான் கிரீன். ஆமா சரியா. அந்த கிரீன்ல வந்துட்டு இந்த ஷர்ட் ஒன்னு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு சைனீஸ் காலர்ல வந்து ஒரு ஷர்ட் ஒன்னு வாங்கியிருக்கோம். ஏன்னா பேண்ட் எல்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணி போட்டுருவாங்க, நிறைய இருக்கும். அதனால மேல போடுறதுதான் முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. அப்புறம் இப்படி ஒரு மியூசிக் டெலிவிஷன் MTV டிஷர்ட். இது இப்படியும் பண்ணிக்கலாம், அப்புறம் இப்படியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இப்படி போகுது. இதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தான். நம்ம கலர் பிடிக்கலன்னா அப்படி திருப்பிக்கலாம், கலர் பிடிச்சா இப்படி திருப்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு டிஷர்ட் இல்ல மௌலி கேட்டிருந்தா இந்த டிஷர்ட் என்ன டிஷர்ட் போனா, இது என்ன டிஷர்ட் இப்படி பின்னாடி டிசைன் வருது என்னமோ இல்ல. இப்ப நியூ பேட்டர்ன் அப்படிதான் வருது. ஃப்ரண்ட்ல வந்து கம்மியா இருக்கும், பேக்ல ஃபுல்லா இருக்கும். பேக்ல தான் வந்து இந்த டிசைன் வரும். இது மௌலி கேட்டுனே இருந்தா மௌலி தம்பி வாங்கி வச்சிருக்கான், விபிஷ்ணா வாங்கி வச்சிருக்கான். அவ்வளவுதானே நமக்கு. விபிஷ்ணாது நான் 2 ஷர்ட் 2 டிஷர்ட் அப்புறம் அந்த பொம்மை செருப்பு செப்பல் செப்பல் பிள்ளைங்க செருப்பு வேற கேட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க. இந்த பிளிப் பிளாப் செருப்பு வந்து வேணும் அப்படின்னு இவனுக்கெல்லாம் வந்து பிளிப் பிளாப் எல்லாம் தெரியுது. ஸ்லைடு செருப்பு மௌலி கிட்ட சொல்லிருக்கான் ஸ்லைடு வேணும்னு சொல்லிட்டு. ஏமா விபிஷ்ணாவே ஸ்லைடு கேக்குறாமா, என்ன போடாதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. இது பெருசா இருக்கு, அவங்க அம்மா 3 சைஸ் வாங்கிட்டு வந்தா. நான் அப்பவே சொன்னேன் 2 சைஸ் போதும், அவன் செருப்பு நான் பாத்துருக்கேன்னு நான் சொன்னேன். இவன் கேட்கவே இல்ல. என்னோட காலம் அவனோட காலம் ஒரே சைஸ் தான், அவ காலுக்கு போட்டு வாங்கிட்டு வந்துட்டா இவன். இப்ப இவ யூஸ் பண்றதுக்கு இதை வந்து நாளைக்கு காலைல வந்து மாத்தி குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க, முக்கியமான விஷயம் அது. அப்புறம் வந்துட்டு என்னன்னா அவ்வளவுதான் அவனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் தங்கச்சிக்கு வந்து இல்ல பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. எந்த காட்டுங்க. ஓகே, அடுத்த பாய் வந்து பெரியப்பா வந்து இந்த ஷர்ட் எடுத்திருக்காரு.
ஏன்னா நமக்கு வந்து இன்டர்வியூக்காக நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு நானும் அவரும் வந்து ஒரே மாதிரி கலர்ல மேட்சிங்கா வந்து ஓபன் பண்ணி காட்டுப்பா. சோ இது ஒரு பெரிய இப்ப ரோதனை. அதுல என்ன டிசைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ இத ஓபன் பண்ணி காட்டுன்ற. சைனீஸ் காலர். சைனீஸ் காலரா? இது ஒரு பிளைன் ஷர்ட். இது இந்தியன் டெரைனா இது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த கொசுவலை, மீன் பிடிக்கிற கொசுவலை ஒண்ணு. இந்த கொசுவலை உடம்பு தெரியற மாதிரி போட்டு இருக்காரு. நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க. ஒரு மாமனாரு இப்ப வந்து இந்த மாதிரி கொசுவலை உடம்பு தெரியற மாதிரி போட்டா என்ன நினைப்பாங்க? நான் மரியாதை இருக்காதுப்பா, இந்த மாதிரி சட்டையெல்லாம் எடுக்காதுன்னு சொன்னா, ஏய் எனக்கு பிடிச்ச நான் எடுப்பேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே எடுத்தாச்சுன்னு போன்னு விட்டுட்டேன். அடுத்தது இந்த கர்டன். இதெல்லாம் நான் போட்டுறேன், எவ்வளவு அழகா இருந்தேன். அடுத்தது இந்த கர்டன். சரியா? அதுக்கப்புறம் இது ஒரு சொட்டர். வெயிலுக்கு இதான் ஒரு சொட்டர். இந்த 4 வந்து எடுத்துருக்காரு. அடுத்தது கேப்பீங்க எல்லாம் எடுத்திருக்கீங்க, மௌலிக்கு மட்டும் எங்கன்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்னன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது. அவருக்கு வந்து சிம்பிள் அண்ட் எலகண்ட் அண்ட் பிளைனா வேணும் பாரு. எந்த கடையிலயும் அவருக்கு சைஸ் கிடைக்காது. அவருக்கு சைஸ் கிடைக்காத கடையா பாத்துன்னு வந்துட்டு பொலமீன் கிடப்பான். இப்ப வந்து ரேமண்ட்ஸ்ல வந்து அவனுக்கு வந்து ஸ்டிச் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோட் ஷூட் நம்ம எடுத்தோம்ல அந்த இடத்துல வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க வந்து அளவு எடுத்து தைக்க கொடுத்துட்டான். 2-3 கலர் கொடுத்துருக்கான். அந்த 2-3 கலர் வந்து ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சிக்கு காட்டிடலாமா? இல்ல எந்த கட்டிடுறேன். கழிவு ஊத்துவீங்க. சரி கழிவு ஊத்துனா ஊத்திட்டு போங்க, வேற என்ன பண்றது? சரி ஆக்சுவலி எதனால நம்ம இப்படி எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் இவதான். ஆமா நீ தானே பர்ச்சேஸ் அது கரெக்ட். அதுக்கு காரணம் நீதான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நாங்க கடத்தருக்கு போனோம். ஆனா பாப்பாக்கு மட்டும் தான் எடுப்போம், நாங்க அதிகம் எடுக்க மாட்டோம். இப்பதான் ஃபுல்லாவே முடிஞ்ச உடனே இப்ப திரும்பி பேக் டு பெவிலியன். அங்க வந்துட்டு கோயம்புத்தூர்ல எடுப்பா, இங்க வந்துட்டு என்ன ஷாப்பிங்கே கூட்டிட்டு போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி ஓகே ஷாப்பிங் போன மாதிரியாச்சும் வாங்கின மாதிரியாச்சுன்னு இது அக்காவும் தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கிட்டோம். நீயும் இருக்கலாம்ல சாட்டர்டே வரைக்கும் பேசாம. ஒரே மாதிரி வாங்கிட்டோம். சாட்டர்டே இது இவ இருக்கலாம், இவ கூட ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா, அது போக மாட்டேன். அதனால 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்திருக்கோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது இதை நாங்க ட்வின் பண்ணுவோம். ட்வின்னிங் பண்ணுவோம். ஓகே அடுத்தது வந்துட்டு இந்த வந்து என்னோடது வந்துட்டு என்னது இது ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர்ல நான் எடுத்தேன். நான் காசு கொடுத்து தயவு செய்து நிறைய எடுக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் மிச்சம் பிடிக்கிற ஆளு. அதனாலதான் ஆஃபர்ல அள்ளின்னு வந்துட்டோம் நாங்க. ஆர்கென்சா இது வந்து நல்லா இருந்தது, ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கும். இது நல்லா இருந்தது. இது ஒண்ணு நான் எடுத்தேன். அப்புறம் வந்து இது ஒண்ணு எடுத்தேன். இந்த போட்டோல இருக்கிறத காட்டு. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். நீ இருந்த? நான் இருந்தேன். ஆமா இந்த போட்டோல இருக்க மாதிரி நான் இருந்தேன். இது இந்த கேர்ல வந்து இன்னொரு 25 கிலோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு பாருங்க. பாக்கும்போது கண்ணை நல்லா விரிச்சு பெருசா பாருங்க. இது ஒரு டாப், இது ஒரு டாப். இது நல்லா. ஓ அது பேண்டா? அது நான் பயந்துட்டேன் என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. இது வந்து நான் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நேத்து வந்து நாயுடு ஹால்ல நம்ம போயிருந்தோம் பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு டி நகர் சுத்தி இருந்ததுல நாயுடு ஹால்ல இது வந்து இதே மாதிரி மோனா வச்சிருக்கா. எல்லோ கலரா மோனா அது தெரியல. இதே மாதிரி எல்லோ மோனாது. நான் இந்த கலர் எடுத்துட்டேன், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஷால் இது, இதோட பேண்ட் இது, இதை நான் எடுத்துக்கிட்டேன். கடைசியா லாஸ்ட் என் தங்கச்சி என்னென்ன வாங்கினா அப்படிங்கறது காட்டுறேன். இது போக வந்து அம்மாவுக்கு வந்து நைட்டி தான் கேட்டாங்க. ஏன்னா சாரீஸ் வந்து அவங்க ஆல்ரெடி நிறைய எடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்ப ஒரு 3-4 சாரி எடுத்து கொடுத்தோம். நிறைய எடுத்து கொடுத்துட்டேன். லாஸ்ட் டைம் வந்தப்ப எவ்வளவு எடுத்தாங்க? ஒரு 6-7 சேரி. எங்க அம்மா வரும்போதெல்லாம் வந்து ஒரு 6-7 சேரி, 3 நைட்டி என்னென்னமோ வாங்கிட்டு வருவாங்க. இந்த டைம் என்னமோ செருப்பு தான் கேட்டாங்க. அது பேபி பிங்க் செருப்பு, நைட்டி பார்பி கலர்ல செருப்பு வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் நைட்டி. அவங்களுக்கு நைட்டி வாங்காம இந்த ஊரை விட்டு வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால 3 நைட்டி. வரும்போது போகும்போதெல்லாம் சென்னைக்கு 4 நைட்டி 5 நைட்டி அள்ளிட்டு தான் வர்றாங்க அவங்க. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுலயே இன்னொன்னு நைட்டி நீ இங்கெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. ஐயோ முடிஞ்சதே கை. எதுக்கு உனக்கு இந்த வேலை?
அதுவும் அவங்க நைட்டி வந்து ஒண்ணு சவுகார்பேட்ல வாங்கணும் இல்லைன்னா டி நகர்ல வாங்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் கூட்டிட்டு போய் அதுவும் வாங்கி கொடுத்தா. அது நீ பாக்கல இல்ல, சொல்லவே இல்ல உங்ககிட்ட. என்ன வாங்கி கொடுத்தீங்க? சாரி. 4 சாரிக்கு மேல எடுத்தாங்க. கண்ணுல கூட காமிக்கல. 4 சாரி. அதெல்லாம் இவகிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல, எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல, மூஞ்ச மட்டும் இப்படி வச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இது இவ செருப்பு இங்க வாங்கினா. இது நான் வாங்கி கொடுத்தேன். நான் தான் வாங்கி கொடுத்தேன். இது நான் வாங்கி கொடுத்தேன். இந்த செருப்பு சரி ஓகே. செருப்பு வந்து பிஞ்சு போச்சு. மணல்ல எங்கயோ போய் பிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டு போற செருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த செருப்பு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வந்துட்டு இந்த சாரி வந்து வேணும் அப்படின்னு கேட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஓகே இந்த சாரி புது சாரி தான் என்ன சொல்லிட்டு எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இது டி நகர்ல நாங்க வாங்கினது. ஆமா, இது ஒரு ஃபுல் ஃப்ராக். இந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃப்ராக் போட்டு பாக்கல. இந்த மாதிரி எப்பயுமே இந்த சுடிதார் குர்த்தி சாரி இதுதான் கட்டுவா. இப்பதான் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு குர்த்தி எடுத்திருக்கா. இந்த மாதிரி ஃபுல் இது எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் கை கொஞ்சம் கோளாறு பண்ணினுக்குது. அதுக்கப்புறம் இது வாங்கினா நாயுடு ஹால்ல வந்து வாங்கினா. இதெல்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்தி தான். இதெல்லாம் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். இது சுடிதார் பேண்ட், இதே மாதிரி ஸ்ட்ரைட் கட் பேண்ட். அப்புறம் இது ஷால். இது அப்புறம் இதுவும் நாயுடு ஹால்ல வாங்கினது. இது நேவி ப்ளூல இது சுடிதார், இது பேண்ட் ஸ்ட்ரைட் கட் பேண்ட், அப்புறம் இந்த ஷால். இதெல்லாம் தான் வாங்கணும் நாங்க இவளுக்கு. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு இப்ப போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஆஃபர் போட்டிருந்தான். 4000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு எடுத்தா 4000 ரூபாய் பே பண்ணா போதும் அப்படின்னு குடும்பமே உள்ள போது கலாய்ச்சிட்டோம். எங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல கலெக்ஷன் நல்லா இருந்ததுல, கொஞ்சம் ஓரளவுக்கு கலெக்ஷன் நல்லா இருந்தது. எல்லாம் கலெக்ஷன் ஆனா லேடிஸ்க்கு பயங்கரமா வச்சிருக்காங்க. ஜென்ஸுக்கு கம்மியா தான் இருந்த மாதிரி இருந்தது, குழந்தைங்களுக்குமே கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்தது. கீழே இந்த குர்த்தி ஸ்டைல்ல நிறைய இருந்தது. இது ஒண்ணு குர்த்தி எடுத்தா. இந்த குர்த்தி ரொம்ப அழகா இருந்தது இவளுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டதுக்கு. ஆனா ஸ்லீவ்லெஸ் போடுனா எங்க வீட்டுக்காரர் போட மாட்டாரு, அதனால நான் கையை அட்டாச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அட்டாச் பண்ணி போடு அப்படின்ட்டு. இந்த குர்த்தி செமையா இருந்தது. அப்படியே மினுக்குச்சு இவளுக்கு. அப்புறம் இதே கலர்ல நானும் ஒண்ணு வச்சிருக்கேன், இவ்வளவு ஒண்ணு வச்சிருக்கான். இப்ப எடுத்திருக்கான் சேம் டிட்டோ. நானும் இதே மாதிரி ஒரு கலர்ல வச்சிருக்கேன் குர்த்தி. இந்த 3 குர்த்தி எடுத்தா. அப்புறம் வந்துட்டு லெக்கின் வேணும்னு கேட்டிருந்தா, அதனால லெக்கின் வந்து 5 கலர் ட்ரெஸ்ஸுக்கே ஒரு 2-3 லெக்கின் வேணும்னு சொல்லிட்டு இதுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டா. இதுக்கு வந்து இந்த லெக்கின், இந்த ஒயிட் குர்த்திக்கு வந்து இந்த லெக்கினும். அப்புறம் வந்து ஷிம்மர் இவகிட்ட இல்ல, எல்லாரும் ஷிம்மர் போட்டிருக்காங்க, இந்த கோல்டன் கலர் லெக்கின் போட்டிருக்காங்க, எனக்கும் ஒண்ணு வாங்கி கொடு அப்படின்னா இத வந்து நம்ம நேத்து கோ கலர்ஸ் அங்க வாங்கணும் இந்த ஷிம்மர். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு பிளாக், ஒரு ஒயிட், அப்புறம் ஒரு ரெட், ஒரு போட்டுக்கலாம், இது கரெக்டா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஆஃப் ஒயிட். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்ப ஹாப்பியா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு மோனா கல்யாணத்துக்கு தான் மேபி மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எல்லாருமே திருப்பி ரீயூனியன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாப்போம். வருவியே கிரவ் பிரேஸ்துக்கு வருவாளே, கிரவ் பிரேஸ்துக்கு வருவா. அது ஃபேமிலியோட வருவாங்க. அது எத்தனை நாள் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மேபி. ஆனா விபிஷ்னாக்கு இங்க இருந்து போறதுக்கே மனசுல. ஏன் விபிஷ்னா காட்டவன மனசே இல்ல எனக்கு இங்க இருந்து போறதுக்கு. நீ இருந்துட்டு போக வேண்டியது தானே. எங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்களே. ஏன் சாட்டர்டே போக வேண்டியது தானே. இல்ல எலெக்ஷன் வருது மெயின். நம்ம உரிமையை நாம ஏன் விட்டு கொடுக்கணும்? அத ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கறாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஓட்டு போட்டுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் எப்படியும் கிரவ் பிரேஸ்துக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லிடுவேன். எல்லாம் வந்துட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டோம். இல்ல ஜாலியா இருக்கலாம். நான் வந்து ஒரு தடவை தான் படுவேன், 2வது தடவை பட மாட்டேன். 2வது தடவை திருந்திருவேன். பர்ச்சேஸ் வீடியோ நாங்க போடுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லுங்க என்னென்ன இருக்குன்ட்டு. உங்க வீட்டுல வந்து உங்க ஃபேமிலில இருந்து வந்து உங்க அக்கா அம்மா தங்கச்சி அப்படின்னு எல்லாம் வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இங்க வராங்க. நாங்க அங்க போனாலுமே எப்படி சொல்றது, அவ்வளவு ஒண்ணு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காதுல்ல. கோயம்புத்தூர்ல அவ்வளோ எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காது. அதெல்லாம் கிடையாது இல்லையா? அதுக்கு இல்ல, இந்த மாதிரி நம்ம ஜாலியா வெளில சுத்துற மாதிரி இல்ல. போய் வாங்க மாட்டோம், அவ்வளவு சீக்கிரம் வெளில போக மாட்டோம். ஏன்னா கார் இருக்காது, கார் இல்லாம வரமாட்டோம். அந்த மாதிரி நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். இருந்தாலும் ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, சீக்கிரம் எல்லாத்தையும் மீட் பண்ணி எதாவது பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.